ஹே ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பனி ஃபுல்ட். நான் உங்கள் லில்லி. நான் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு குக்கு ஒன் ஷாட் தான்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் வந்து ஓய் மாஃபியா. ஸோ அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ், இந்த ஸ்டோரி கொஞ்சம் சொதப்பி வச்சுருப்பேன், எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சும்மா அப்படியே வந்து ட்ரை பண்ணினேன், இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதான் நான் ட்ரை பண்ணேன். எப்படி வந்திருக்குன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய எஃபெக்ட் போட்டிருக்கேன் அதில். எப்படி இருக்குன்னு தெரில, கேட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. ஓகேவா, வாங்கடா வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கிளப்பு தான் காட்டுறாங்க. ஸோ அந்த கிளப்பில் வந்து எல்லாருமே எப்பயும் நார்மலாக வந்து பண்ணுற மாதிரி, ஸோ நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த கிளப்பில் வந்து டான்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் நிறையா நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே அந்த கிளப்புக்குள்ளே ஒரு பர்சன் வந்து உள்ள என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க, க்யூட்டாக. ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு பிளாக் கலர் ஃபேண்ட்டுடா. ஸோ லைனின் ஃபேண்ட்டு மாதிரி. ஸோ அந்த ஃபேண்ட் வந்து லைட்டாக மின்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வந்து வியர் பண்ணியிருக்காங்க. ஷர்ட்டும் அதே மாதிரி தான், ஒயிட் கலர் ஷர்ட்டு. அந்த ஷர்ட் வந்து அவ்வளோ அழகாக அப்படியே அந்த பர்சனுக்கு அந்த பேண்ட் ஷர்ட் அவ்வளோ அழகாக ஷூட் ஆகும், அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க காதில் வந்து ஒரு இயரிங் போட்டிருக்காங்க. ஸோ ஒன் சைடு மட்டும்தான், அது வந்து அப்படியே லைட்டாக வளைய மாதிரி வச்சு லைட்டாக அப்படியே கொஞ்சம் ஜிம்மிக்கி மாதிரி தொங்குதுடா, அந்த மாதிரி வியர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக ஒயிட் கலர் கிளாஸ் ஒன்று கண்ணாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. அந்த பர்சன் அவ்வளோ அழகாக ஒரு ஃபேன் பாக்கெட்டில் ஹேண்டை வச்சுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே என்ட்ரி ஆகுறாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே சுற்றியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அங்கே ஒரு டேபிள் மாதிரி இருக்குடா. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே அவங்க நின்றுட்டுருக்காங்க. இப்போ நின்றுட்டு அப்படியே சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அங்கே வெயிட்டர் வராங்க. சார், உங்களுக்கு எதாவது வேணுமா? 1 பியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்துட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு பியர் எடுக்க வந்து போயிடுறாங்க. இப்போ இந்த பக்கம் அந்த பர்சன் தான் அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குதா. ஸோ அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இது வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கால் அட்டன் பண்ணவும் இல்லை, கட் பண்ணவும் இல்லை. அப்படியே வந்து சைலண்ட் மோடில் போட்டு மறுபடியும் வந்து ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த வெயிட்டரும் வந்து அந்த பீர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்சன் தான் அந்த பியர் வந்து ஸோ அந்த ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு சிப் வந்து அடிச்சுட்டு ஸோ அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இப்போ அங்கே அப்படியே இன்னொரு பர்சன் தான் நல்லா பிளாக் கலர் ஷர்ட் அண்டு ஃபேண்ட்டடாக அப்படியே டக்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பிளாக் கலர் ஷர்ட் அந்த ஃபேண்ட்டு மட்டும்தான் அப்படியே வந்து ஒரு 2-3 பட்டன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க செஸ்ட் வந்து அவ்வளோ அழகாக ரிலீவாக தெரியுது. நெக்கில் வந்து ஒரு மெலிசான ஒரு செயின் ஒன்று போட்டிருக்காங்க. பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் லாங் ஹேர்டா. அந்த ஹேர் அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பர்சன் அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பாக்கெட்டில் ஹேண்ட் வச்சுட்டு ஸோ அப்படியே சுற்றியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே வந்து அவங்க அந்த ஹேர் அப்படியே அவங்க ஒரு மாதிரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு இந்த இன்னொரு பர்சன் நான் சொல்லியிருந்தேன்டா, அந்த பர்சனுக்கு பக்கத்தில் ஒரு சேர் தள்ளி இன்னும் கொஞ்சம் ஒரு சேர் தள்ளி அவங்க வந்து நின்றுட்டு அவங்க வந்து அப்படியே எப்படின்னா அந்த டான்ஸ் பண்ணுறவங்கள தான் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இந்தாண்ட இருக்கிற பர்சனை வந்து ஸோ அப்போ வந்த அந்த பர்சனை தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஐஸ் கூட விங்க் பண்ணாமல் ஸோ அவங்கள அதே அப்படி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அந்த பர்சன் நம்மளை யாரும் அவங்கள யாரும் பார்க்குறாங்கன்றதுலாம் அவங்க எதுவும் கண்டுக்கல. ஸோ சுற்றியும் அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்டே வெயிட்டர் வந்து ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஏதோ கேட்குறாங்க. அவங்களும் வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு பாட்டில் எடுத்து வந்து கொடுக்குறாங்கடா. ஸோ அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஏதாவது ஒரு சரக்கு நேம் வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ அந்த பர்சனும் அவ்வளோ அழகாக வந்து அந்த சரக்கு வந்து குடிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த பர்சன் தான் இந்த பக்கத்தில் ஃபோன் விடாமல் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த பர்சன் தான் ஹலோ. அந்த சைட்லேருந்து இன்னொரு பர்சன் தான் ஹே பேபி ஜீமின், எங்கே இருக்க நீ? உனக்காக நான் எத்தனை டைம் கால் பண்ணிகிட்ருக்கேன்,
என்ன நினச்சிட்ருக்க நீ? ஏன் நீ கால் பிக் பண்ணவே மாட்டேங்கிற? உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பேபி. எங்கே இருக்க நீ? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் கால் இருக்க பர்சன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாடா, இந்த பேசுகிற பர்சன் வந்து நம்ம ஜிமின் தான். ஓகேவா? இப்போ ஹலோ ஜான், என்ன வேணும் உங்களுக்கு? சொல்லுங்கள். ஹே பேபி, எங்கே இருக்க? உனக்காக தானே நான் வேறு டேபிள்லாம் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ ஆளே காணும். ஜான் ப்ளீஸ், எனக்கு வந்து அங்கே வர டைம் இல்லை. ஸோ நான் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒர்க்கில் இருக்கேன். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன். ஸோ வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்கடா. அதுக்கு அந்த ஜான்ற பர்சன் தான், பேபி இதை நீ முன்னே சொல்ல மாட்டியா? நான் டேபிள் புக் பண்ணாமல் இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. அந்த ஜான்ற பர்சன் இப்போ நம்ம ஜிமின் தான், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல என்னால் வர முடியாது, ஸோ எனக்கு ஒர்க் இருக்குன்னு. ஆனால் நீங்கள் தான் கேட்காமலே என்ன கேட்காமலே நீங்கள் பாட்டில் முடிவு பண்ணிட்டீங்க. ப்ளீஸ் எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஃப்ரீ ஆகிட்டு நானே கால் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஜான்ற பர்சன் தான், ஓகே ஓகே செல்லம், ஓகே செல்லம், ஐ எம் 18 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான், மிஸ்ஸடா செக், எப்போ பார்த்தாலும் சும்மா நொய்யின்னு கால் பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு ஸோ வந்து சைலண்ட் மோடில் போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. இப்போ வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பர்சனை தான் பார்க்குறாங்க. அவங்க அவ்வளோ அழகாக அப்படியே மாஸாக அந்த அந்த அது என்ன சரக்குன்னு தெரியலடா, அதை குடிக்கிறது கூட அவ்வளோ அழகாக அவ்வளோ ஸ்டைலாக குடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் அப்படியே அந்த பர்சனை தான் அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காங்க வச்ச கண்ணை வாங்காமல். இப்போ நம்ம ஜிமின் தான் அந்த பர்சன் கிட்ட போகிறாங்க. கிட்ட போயிட்டு ஹோய் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கூப்பிட்றாங்க. இப்போ அந்த பர்சனும் என்னன்ற மாதிரி அப்படி திரும்பி பார்க்குறாங்க. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமாம், உன்னை தான் கூப்பிட்டேன். என்ன, நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களா? ஏன்னா புரியல. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லை, லவ் பண்ணால் பண்ணுவீங்களா? ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்குறேன், சொல்லுங்கள். லவ் பண்ணால் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் தான், என்னைவா? ஆமாம். என்ன? ஆமாம், ஒன்று தான். பண்ண முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம்தான் நம்ம ஜிமின், ஆள் பார்க்க நல்லா அழகாக ஹேண்ட்ஸமாக நல்லா வட்ட சட்டமாக இருக்கு. அதான் கேட்டேன், லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். அந்த பர்சன் தான் நம்ம ஜிமினை அப்படி கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு லுக்கு விட்டுட்டு, எஸ்ன்னு சொன்னால் என்ன சொல்வேன், நோன்னு சொன்னால் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்ன்னு சொன்னால் ஓகே தான், பட் நோன்னு சொன்னால் மேட்ரு முடிச்சிடுவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ அந்த பக்கம் அந்த பர்சன் தான் அப்படியே கனெக்ட் டப்புன்னு கழிட்டு, என்ன புரியலையா ஹேண்ட்ஸம்? எஸ்ன்னு சொன்னால் மேரேஜ் பண்ணிக்குவேன், நோன்னு சொன்னால் மேட்ரு முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்குவேன், அவங்களுக்கு எப்படி வசதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறான். அந்த பக்கம் அந்த பர்சன் தான் அவ்வளோ ஷாக்காக ஜிமினை தான் பார்க்குறாங்க. ஹேய், என்ன, யார் எவர் முன்ன பின்ன பார்த்தது கூட இல்லை, நீயே வந்து லவ் பண்ணுறியானு கேட்டேன், இல்லைன்னு சொன்னேன். ஆமான்னு சொன்னால் மேரேஜ் பண்ணிக்கலான்ற, இல்லைன்னா மேட்ரு முடிச்சிடலாங்கிற. ஓய், நான் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் அந்த பர்சனை பார்த்துட்டு, உன்னை பார்த்தாவா எப்படி தெரியுதா? தெரியல, உன்னை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருச்சு, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் தான், என்னை பார்த்து உனக்கு ஏன் பிடிச்சது, எதனால் பிடிச்சது, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான், தெரியல,
ஆனால் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ அந்த பர்சன் தான், சரி நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. என் பேக்ரவுண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் எதை வச்சு என்னை நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? ஹலோ, லவ்க்கு எதுக்குங்க உங்களோட பேர், உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம்? பார்த்தோன்னே உன்னை பிடிச்சிருச்சு, அதான் கேட்குறேன். இப்போ என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் அந்த பர்சன் தான் சிரிச்சிட்டு அப்படியே அவங்களோட மைண்ட் வைஸ் தான் அப்படியே ஒரு மாதிரி ஹேண்ட் எடுத்து அவங்களோட ஹேர் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, டேய் ஜங்குக்கா, யாரா இவன் என் பாட்டில் வந்தான், லவ் பண்ணுறேன்றான், பிடிச்சிருக்குன்றான், மேரேஜ் பண்ணிக்கிறேன்றான், மேட்ரு பண்ணணுங்கிறான். டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் உன்னை பார்த்து எல்லாம் நம்மளை பார்த்தாவே அப்படி நடுங்குவானுங்க. இவன் என்ன அவ்வளோ அசால்ட்டாக வந்து நம்மக்கிட்ட கேட்குறான்? டேய் நான் யாருன்னு ஒன்று உனக்கு தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக், அவங்க யாருலடா நம்ம ஜங்குக் தான் ஜிமினை பார்த்து கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான், ஹலோ நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா, அதான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் தான், அப்படியா, நான் யாராக இருந்தாலும் உனக்கு ஓகேவா? ஓகே. அப்புறம் பின்னாடி பயந்துலாம் விட்டுட்டு போயிட மாட்டியே? ஹலோ, நான் கேட்டதுக்கு மட்டும்தான் நீங்கள் பதில் சொல்லணும். சும்மா கேள்வியெலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ண ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், எவ்வளோ அழகா க்யூட்டாக சும்மா நான் சின்ன ஒரு லட்டு வந்து என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு வந்து நிற்கிறப்ப மாமா எப்படி விட முடியும், எனக்கு டபுள் ஓகே. ஆமாம், நான் இருந்தாலும் ஒரு டவுட்டு, ஏன் என்ன திடீர்னு உனக்கு பிடிச்சிருக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்குற? அது ஏயா நீ கேட்குற? அது ஒரு இம்சையா, ஒரு இம்சை என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், என்ன இம்சையா புரியல? ஆமாம், சரி நம்ம எப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டக்குன்னு கேட்குறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான், என்ன புரியல எனக்கு, எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்னு கேட்டேன். டேய் பாட்டு ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை, ப்ரப்போஸ் பண்ணுற, டக்குன்னு மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிற, மேட்ரு என்னடா எனக்கு என்ன வேணும், இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு, அதாவது முன்னே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாம் எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறோம், சீக்கிரம் ஒரு 1 வீக்கில் மேரேஜ் பண்ணிக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் இன்னும் ஷாக்காக ஜிமினை தான் பார்க்குறான். ஏய் நிறுத்து, என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியலையா? உனக்கு நான் புரியுற மாதிரி ஒன்று சொல்லிட்டா? சொல்லு. எனக்கு இன்னும் 1 வீக்கில் மேரேஜ் ஓகேவா? ஸோ அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஓவராக லவ் டார்ச்சர் பண்ணுறான், ஒரு நாளைக்கு 500 டைம்ஸ் கால் பண்ணுறான், இம்சையாக இருக்குது, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. பட் அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. எங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அவனை என் தலையில் கட்ட பார்க்குறாங்க. எனக்கு அவனை பார்த்தாலே ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது ஓகேவா? அதனால தான் கேட்குறேன். அதுக்கு என்ன மட்டும் எப்படி உனக்கு பிடிச்சிருக்கு தெரியல, நீ உள்ளே வரக்குள்ளேயோ உன்னை பார்த்ததுனால என்னமோ அங்கேருந்து உள்ளே வரக்குள்ளே நல்லா மாசா கெத்தா அவ்வளோ அழகாக என்ட்ரி கொடுத்தேன், அதனாலேயோ இல்லை நீ ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனாலையோ இல்லை நீ அழகாக இருக்கிறதுனாலையோ தெரியல, ஆனால் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லலாம். இந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கடா நீ. அப்படியா? நான் எப்பயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் தான் ஓகேவா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னை எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் டக்குன்னு அவன் பாட்டில் பேசிகிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்போ என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஜிமினோட ஹேண்ட் அப்படியே இழுத்து அப்படியே அவன் ஹிப்பில் ஹேண்டை போட்டு அப்படியே கிட்ட நிறுத்திட்டு, ஒய் நான் என் பேபிக்கு உடனே மேரேஜ் பண்ணிக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஆமாம்
இப்பயே வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் யாருன்னு தெரியுமா, இங்கே பாரு, நீ யாராக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா, என்னை மேரேஜ் பண்ண உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் கேட்குறேன், நான் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது அப்படின்ட்டு ஜிமின் டக்குன்னு சொல்லிடுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படி ஜிமினை பற்றி ஜங்குக்கு பற்றி அப்படியே சொல்கிறான். நான் யாரும் தெரியுமா, சொல்லு. ஜியோன் 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 ஜங்குக், புரியுதா? ஸோ இந்த கொரியன்லேயே நம்பர் 1 மாஃபியா ஜியோன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின்டோ அப்படியே அவ்வளோ ஷாக்காக அப்படியே வந்து ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ அப்புறம் இன்னொரு சொல்கிறேன், பட் எனக்கு நிறையா எதிரிகளாக இருக்காங்க, ஸோ ரொம்ப நிறையா இருக்காங்க. அப்புறம் இங்கே பாரு, என்னை பற்றி நல்லா உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேவா? நான் வந்து எந்த நேரத்தில் வருவேன், எந்த நேரத்தில் போவேன், எதுவுமே வந்து எனக்கே தெரியாது, ஓகே? ஸோ நான் 24 ஹவர்ஸும் வந்து ரவுண்டிங்லே தான் இருப்பேன். உனக்கு வந்து பிடிச்ச மாதிரி நான் வந்து லவ் கொடுப்பேனா என்னன்னலாம் எனக்கு தெரியாது. இப்போ கூட நான் வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட வந்து நினைக்கிறியா? நோ 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 நோ, ஒரு ட்ரக் டீலிங்காக தான் வந்தேன். சும்மா அப்படியே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுமேன்னு வந்து சரக்கு வாங்கி அடித்தேன். பட் சரக்கே எத்தாத மாதிரி ஒரு கிக்கான ஒரு பீஸுன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஃபிகர் நம்மளை பார்த்து அப்படியே போதை மேலே போதை ஏற்றிட்டு இருக்கு, புரியுதா? யாரு? நீ தான். இந்த பீஸை பார்த்துட்டு ஏற்றிட்டு போகவும் மனசு வரல, எவனுக்கும் விட்டு கொடுக்கவும் ஐடியா இல்லை, ஓகேவா? ஸோ நீ வந்து எதை என்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகி என்கிட்ட வந்து நீ லவ் சொன்னியோ அது எனக்கு தெரியாது. ஸோ நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன், எனக்கு நீ தான். எவன் வந்தாலும் சரி, எந்த மயிராண்டி வந்தாலும் சரி, எந்த புட்டிங்கி வந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றில ஒரு கவலை இல்லை. நீ எனக்கு வேணும், நீ என்னது, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு, அப்போ அந்த இன்டர்நேஷ்னல் மாஃபியா ஜியோன் ஜங்குக் ஜிகே நீ தானே, கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், பாருடா என்னை பற்றிலாம் உனக்கு தெரிஞ்சு வச்சிருக்க, என்னை பற்றிலாம் உனக்கு தெரியுமா என்ன? கேள்விப்பட்டிருக்கேன், பட் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா, எவ்வளோ பெரிய மாஃபியாவுக்கு நான் தான் ஓனர்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி வந்து காலரை தூக்கி விட்டுட்டு சொல்கிறான். அப்போ இந்த மாஃபியாவை மேனேஜ் பண்ண உனக்கு ஓகேவா? சம்மதம். இந்த மாஃபியாவுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ண உனக்கு ஓகேவா? சம்மதம். அப்புறம் இந்த மாஃபியாவுக்கு நிறையா எதிரிகள் இருக்காங்க, ஸோ அதையும் வந்து எப்படி சொல்கிறதுனா சேஃப் இல்லாததான் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்குறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஹலோ மாஃபியா, ஸோ உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதில் இதுக்கு மேலே எனக்கும் முழு பங்கு இருக்குது, ஓகேவா? ஸோ என் மாஃபியா ஹேண்ட்ஸம் பாய் என்ன சேஃப் பண்ண மாட்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், இந்த மாஃபியா மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஸோ இந்த மாஃபியாவுக்கும் இந்த ஜிமினை பிடிச்சிருக்கு. அப்புறம் இதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், அவனுக்கு அவ்வளோ அழகாக ஒரு ஸ்மைல் பண்ணுறான். ஸ்மைல் பண்ணிவிட்டு, டேய் நான் ஒரு ட்ரக் டீலிங் தானே இந்த கிளப்புக்கு வந்தேன், ஆனால் வந்த இடத்துல எனக்கு ஒரு லைஃப் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல, பட் இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே சிரிச்சிட்டு, எனக்கு தான் இந்த மாஃபியாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் என்ன பண்ணுறான், அப்படியே வந்து ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். ஜிமினும் அப்படியே அந்த ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்கான். இது ஃபுல்லாகவே அந்த கிளப்பில் தாண்டா நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த அந்த சொன்னால் அந்த கிளப்பில் வந்து அப்படியே கலர் கலராக லைட்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஜிமின் மேலேயோ ஜேகே மேலே ஃபேஸ்லேயும் அப்படியே படுது. ஸோ அவங்க அதில் வந்து அவ்வளோ அழகாக வந்து தெரியுறாங்க. ஜிமின் வந்து அப்படியே ஜேகே ஐஸை தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே ஐஸை பார்த்துட்டே டக்குன்னு என்ன பண்ணுறான், ஜிமின் போய் ஜேகேவுக்கு அப்படியே கிஸ் பண்ணிடுறான். அப்படின்ட்டு கிஸ் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஜிகே அவ்வளோ ஷாக்காக வந்து ஜிமினை பார்த்துட்டு அப்படின்ட்டு ஜிமின் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஜிகே அப்படியே வந்து லைட்டாக அப்படின்ட்டு ஒரு ஸ்மெக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினுக்கு அவ்வளோ அழகாக பேக் கிஸ் பண்ணுறான். இப்போ 2 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த கிஸ் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் போகுதுன்னா 2 மினிட்ஸ் போகுதுடா. ஸோ இப்போ 2 பேருமே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அவ்வளோ ஷாக்காக வந்து ஜிமினை தான் பார்க்குறான். ஏன்னா பாயா? ஆமாம். ஏய் என்ன நீ பாட்டில் போகிற? ஹலோ, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும். நான் வந்து எதிர்பார்த்து தான் அந்த கிளப்புக்கு வந்தேன். ஸோ எனக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் அதுவும் எதுவும் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, மாஃபியா பாய் ஃப்ரெண்ட். அதனால் எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை இல்லை. சொல்ல மறந்துட்டு, சீக்கிரம் என்னை மேரேஜ் பண்ணிக்கிற வெளியே பாரு, ஓகேவா? அப்புறம் என்னை ஒருத்தர் ரொம்ப லவ் டார்ச்சர் பண்ணுறான், அவனை முன்ன ஃபினிஷ் பண்ணிடு, ஓகே? ஃபினிஷ்னா ரொம்ப க்ளோஸ்லாம் பண்ண வேணாம், சும்மா 2 தட்டு தட்டிட்டு மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அவ்வளோ ஆச்சரியமாக வந்து ஜிமினை தான் பார்க்குறான். அப்புறம் சொல்ல மறந்துட்டு, ஜங்குக், உன் பேர் ஜங்குக் தானே? ஜங்குக் தான் சொல்லிட்டேன், எனக்கு தெரியும், நான் யாருன்னு பார்த்துட்டேன். ஸோ வந்து எப்படியும் ஒரு 1 ஹவரில் நான் என்னோடய டீட்டெயில் எல்லாமே நீ கண்டுபிடிச்சிருவேன், எல்லாமே கேதர் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு என்னை வந்து எங்கள் வீட்டில் வந்து கேட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு போகலான்ட்டு போகிறான். 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு அப்படியே திரும்பி ஜங்குக்கை பார்த்துட்டு, ஹலோ மாஃபியா, சொல்ல மறந்துட்டேன், எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ 2 தட்டு தட்டி என்னை தூக்கிட்டு போகிற வழியை பாரு, ஓகேவா? அப்புறம் மாஃபியா, சொல்ல மறந்துட்டேன், ரொம்பலாம் தட்ட வேணாம், சும்மா லைட்டாக தட்டினாவே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க, ஓகேவா? அப்புறம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஒரு பிளான் கிஸ் கொடுத்துட்டு அவன் பாட்டில் கிளம்பி போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜங்குக்கு அவ்வளோ ஷாக்காக வியடாக ஆச்சரியமா அப்படியே வந்து ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு இப்போ அப்படியே சிரிச்சிட்டு, யாருடா நீ பாட்டில் வந்த, லவ் சொன்னேன், மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன், கிஸ் பண்ணேன், நான் யாருன்னு என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் எவ்வளோ அழகா எனக்கு ஒரு இது கொடுத்துட்டு போகிறேன், எவ்வளோ க்யூரியாசிட்டியாக இருக்குடா, உன்னை விடக்கூடாதுன்னு தோணுது, யாருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜங்குக்கு வந்து அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஜிமினை பற்றி தான் யோசிச்சிட்ருக்கான். இப்போ யோசிச்சுட்டு ஜங்குக்கு இப்போ சொல்கிறேன்டா, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஓய் பேபி பாய், டுமாரோ மார்னிங் என் வீட்டில் தான் நீ இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், ஸோ அவனோட கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு அவன் வந்த வேலையை பார்க்க போயிடுறான்டா. இப்போ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இந்த பக்கம் வந்து ஜிமின் வீட்டில் தான் இருக்கான். ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமினோட ரூமில் தான் வீட்டில் தான் ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. இப்போ ஜிமின் தான் ஒரு மாதிரி அந்த தூக்கத்தில் வந்து அவனுக்கு அந்த சத்தம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ அப்படியே எழுந்திரிச்சு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த ரூமு ஃபுல்லாகவே அவ்வளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. அங்கே ஜிகே அவ்வளோ அழகாக அவன் கால் மேல் கால் போட்டு அந்த சோபாவில் அப்படியே உட்காந்துருக்கான்.
ஜிமினோட அப்பா அம்மா அவங்க அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஜிமினை கட்டிக்க போகிற ஜான்ற பர்சனும் கையை காலெலாம் உடச்சி கட்டு போட்டு வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே அவன் ஐஸ் அது ஒரு மாதிரி அவனுக்கு அது கிளியராக தெரிஞ்சிருக்காது. ஸோ ஐஸை ரப் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெப்ஸில் தான் நடந்து வரான். அதில் ஒரு குட்டி சாக்ஸ் ஒன்று போட்டிருக்கான்னா, ஒரு லூஸாக ஒரு பனின் ஒன்று வியர் பண்ணியிருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே அவ்வளோ அழகாக பிரைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ ஜங்குக் தான், ஓய் பேபி பாய், குட் மார்னிங், நீ சொன்ன மாதிரியே நான் மார்னிங் வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான் இப்போ தான் அப்படியே நல்லா ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா முன்னாடி ஜங்குக்கு. ஹே மாஃபியா, என்ன சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டியாட்டுது? இப்போ ஜிமின் என்ன பண்ணான், ஜானை தான் பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னை என்ன டார்ச்சர் பண்ணினேன் பார்த்தியா, என் ஹஸ்பண்ட் ஒன்று என்ன பண்ணான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜான் தான் அப்படியே பாவமாக ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ இந்த பக்கம் ஜிமினோட டேட் மாம் தான், ஏய் ஜிமி யார் இவன், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ஜிமினோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், அப்பா இவ்வளோ நடந்திருக்கு இன்னுமா தெரியல இது யாருன்னு? இவன் தான் என் புருஷன் மாஃபியா ஜங்குக், ஜியோன் ஜங்குக். அப்புறம் சொல்ல மறந்துட்டப்பா, இவனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். சீக்கிரம் சட்டு போட்டுன்னு எனக்கு அவனுக்கு மேரேஜ் பண்ணுற வழியை பாருங்கள். ரொம்ப நாள் இங்கே தங்கிட்டேன். ஸோ இதுக்கு மேலே என் புருஷனை வீட்டிலலாம் இங்கே இருக்க முடியாது. சீக்கிரமாக எனக்கு என் புருஷனுக்கும் மேரேஜ் பண்ணி வைங்க. நான் சீக்கிரமாக ஜியோன் ஜிமின் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ இந்த பக்கம் ஜிமினோட அப்பா அம்மா தான், டேய் ஜிமின் என்ன நடக்குதுங்க, என்ன பேசுகிற? அப்பா சும்மா இந்த சவுண்ட் ஒரு வெள்ளம் வச்சுக்காத, நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொன்னேன் எனக்கு அவனை பிடிக்கல, வேண்டாம் வேண்டான்னு, நீங்கள் கேட்கல. ஸோ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாத டைமில் தான் என் மாஃபியா அப்படியே கேத்தா வந்தான். நேற்று பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. இவனுக்கு ஒய்ஃப் ஹஸ்பண்டாக ஆகி சும்மா இந்த லவ் டார்ச்சர் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ நான் இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அவன் பண்ணுற மாதிரி லவ் டார்ச்சர்லாம் இவன் பண்ண மாட்டான். ஸோ ஏன்னா நான் தான் அவனுக்கு பண்ணுவேன், அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், என்ன பேபி பாய் ரெடியா மேரேஜ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், ஓய் மாஃபியா ஐம் ஆல்வேஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். ஸோ இதுக்கு மேலே ஜிமினோட அப்பா அம்மா ஒன்றும் பண்ண முடியலடா. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு சர்ச் ஹாலை தான் காட்டுறாங்க. அங்கே ஜிமின்க்கும் ஜங்குக்கும் மேரேஜ் நடக்குதுடா. ஸோ அந்த மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜிமினோட டேட் மாம் பார்த்துட்டு, அப்பா அம்மா நான் இந்த மாதிரி பண்ணினது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலப்பா. ஆனால் பிடிக்காத ஒரு லைஃப்பில் போய் வாழ்ந்து நான் லைஃப் லாங் கஷ்டப்படுறதோட பிடிச்சவனோட ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவங்க கூட வாழ்றதுல தான்ப்பா சுகமே இருக்குது. எனக்கு அவங்க கூட நான் ரொம்ப நாள் பழகலை, அவங்க கூட ரொம்ப டேஸ் நான் பேசலை, ரொம்ப நாள் அவங்க கூட லவ் பண்ணலை. ஃபஸ்ட்டே பார்த்த உடனே பிடிச்சது. இவன் நம்ம கூட இருந்தால் லைஃப் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால தான் நான் அவனை ஓகே பண்ணேன். நானே தான் போய் அவனுக்கு லவ் சொன்னேன், எல்லாமே நான் தான் பண்ணினேன். அவனுக்கும் என்னை பிடிச்சிருந்து என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். எனக்கு பிடிச்சிருக்குப்பா, எனக்கு இந்த லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் பையன் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா, நீங்களும் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஜிமினோட அப்பா அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸோ ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஜங்குக்கோட காரில் தானே போய் ஏறிட்டு அப்படியே ஜிமினோட டேட் மாமா தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ ஜிமின் ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைல் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினோட அப்பா அம்மாவும் அப்படியே ஒரு
அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்கும் ஒரு பிரைட்டான ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஸோ அவங்களும் வழி அனுப்பி விட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிமினே தான் பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஓய் மாஃபியா, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன பார்த்துட்டே இருக்க, என்ன என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், டேய் நீ ஒவ்வொரு டைமும் நான் அவனை பார்க்குறப்பெல்லாம் ஏதாவது புதுசாக பண்ணுறடா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குடா. இந்த மாதிரி யாரும் எனக்கு பண்ணினதில்லை. ஸோ அதனால என்னமோ தெரியல, உனக்கு நான் உன்னை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அது புதுசாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு, ஓய் மாஃபியா, இந்த ரொமான்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நீ என்னென்ன டீலிங் பண்ணுற, யார் கூட எல்லாம் என்ன அஃபேர் இருக்கு, யார் கூட எல்லாம் வந்து பார்ட்னர்ஸாக இருக்க, எங்கெங்கே டீலிங் போகிற, என்னென்ன பண்ணுற, ஸோ அனைத்து டீட்டெயில்ஸும் நான் வந்து ஜூன் மென்ஷனுக்கு போகிறதுக்குள்ளே என் கைக்கு வந்தாகணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அவ்வளோ ஷாக்காக வந்து ஜிமினை பார்க்குறான். இப்போ ஓய் புருஷா என்ன அப்படி பார்க்குறேன், ஸோ நம்ம 2 பேரும் இப்போ பார்ட்னர்ஸ் ஆகிட்டோம், லைஃப் பார்ட்னர்ஸ் ஆகிட்டோம், புரிஞ்சுதா? ஸோ நீ எது பண்ணாலும் எனக்கு தெரியாமல் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் சிரிச்சிட்டு, ஓகே பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இப்படியே தான் வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் சொன்ன மாதிரியே ஸோ ஜங்குக் வந்து எல்லா பேப்பர்ஸுமே ஜிமின் கிட்ட கொடுத்துட்டான். ஸோ ஜிமின் அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து அந்த ஜங்குக்கோட மென்ஷனில் தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ ஜிமின் தான் ஜங்குக்கோட ரூமில் தான் இருக்கான். இப்போ ஜங்குக் தான் ஸோ அவன் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போயிருப்பான்டா, அதெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு ஸோ ரொம்ப டயர்டாக வந்து ஜிமின் இருக்கிற ரூமுக்கு தான் வரான். இப்போ டயர்டாக வந்து அப்படியே அந்த பெட்டில் தான் வந்துட்டு ஸோ அப்படியே வந்து படுக்கிறான். ஸோ படுத்துட்டு இப்போ ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து ரூமுக்கு வந்திருப்பான். இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிமினை தான் திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு, என்ன பேபி பாய் ஃப்ரெஷ் ஆகிட்டியா? ஆமாம் மாஃபியா. என்ன ரொம்ப டயர்டாக இருக்கே என்ன? ஆமாண்டா, கொஞ்சம் மீட்டிங்கா, ஸோ அதான் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், மீட்டிங்க்கே டயர்டா, அப்புறம் என் கூட எப்படி மாஃபியா ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ ஷாக்காக திரும்பி ஜிமினை பார்க்குறான். ஏய் என்ன இன்னைக்கு என்ன டே, நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், ஓகேவா? ஸோ நீ எப்படி என் கூட ப்ளே பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், எப்படி ப்ளே பண்ணுறேன்னா எப்படி பண்ணுற மட்டும் பாரு பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்து அந்த பெட்டில் தாண்டா போடுறான். போட்டு அப்படியே வந்து ஜிமினை தான் பார்க்குறான். இப்போ ஜேகேவும் ஜிமினும் 2 பேருமே அவ்வளோ அழகாக வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், அப்படியே ஃபோர் ஹெட்டில் அப்படின்ட்டு அப்படி சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜிமினை தான் பார்க்குறான். பார்த்துட்டு, ஓய் பேபி பாய், நான் ரொம்ப ரகடா, இந்த மாதிரி வந்து தனியாக எனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு தனிமையாக நான் மட்டும்தான் இருந்தேன். எனக்குன்னு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது, ஸோ ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோவா யாரும் கிடையாது. அதனாலே என்னமோ தெரில, ஏன்னா யாருக்கூடயும் அவ்வளோ க்ளோஸாக இருந்ததும் கிடையாது. ஆனால் எப்பயுமே தனியாக தான் இருப்பேன். எனக்கு இந்த டீலிங்கு மாஃபியா இது மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன். ஆனால் நான் எத்தனையோ நாள் தனிமையாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த மாதிரி மேரேஜ் பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்குன்ற ஆசைலாம் சுத்தமாக இல்லை. ஆனால் ஏன் தெரியல, நீ என்னை பார்த்து கேட்டதும் எனக்கு டக்குன்னு நோன்னு சொல்லணும்னு கொஞ்சம் கூட தோணவே இல்லை ஜிமின். அது ஏன் தெரியல, உன்னை பிடிச்சதுனாலயா இல்லை எனக்கு இந்த மாதிரி யாரும் கேர் காட்டினதுனால என்னன்னு தெரியல, நீ டக்குன்னு என்னை பார்த்து லவ் யூ சொன்னது, என்கிட்ட யாரும் அந்த மாதிரி பேசுனது கூட இல்லை. ஏன்னா என்கிட்ட என்னை பார்க்கவே அவ்வளோ பயப்படுவாங்க. ஆனால் என்னை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு என்னை கேட்ட பார்த்தியா,
என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா, என்னை லவ் பண்ணுறியான்னு. அங்கே இருக்கடா நீ. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஏன் பிடிச்சது, எதுக்கு பிடிச்சிருக்குதுலாம் தெரியல. பட் எனக்கு ஆனால் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஜேகேவை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசின ஒரு பர்சனா அது நீ மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு ஃபேஸ் பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மின் தான் அப்படியா, யாரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அது வரைக்கும் சொன்னது இல்லையா, இல்லை சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மின் தான், எனக்கு ஏன்னு தெரியல, டக்குன்னு உன்னை பார்த்தது பிடிச்சிருச்சு. நம்ம லைஃப்க்கு இவன் செட் ஆகுவான், நம்ம கேரக்டருக்கு இவன் செட் ஆகுவான் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதான் பார்த்தோன்னே லவ் யூ சொல்லிட்டேன். நீ நல்லவனா கெட்டவனா ஃப்ராடா எதுவும் எனக்கு தெரியாது. பட் இதுக்கு முன்னே நீ எப்படி இருந்தியோ என்னமோ அது எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு மேலே இந்த ஜிம்மின் பின்னாடி மட்டும்தான் இருக்கணும், புரியுதா? ஸோ ஏதாவது பொண்ணு ஃபிகரு ட்ரிங்க்கு சிகரெட்டு அது தம்மு அது இதுன்னு பார்த்தேன், அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறான். அந்த பக்கம் ஜங்குக்கு தான், அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் எனக்கு கிடையாது. ஸோ புரியுதா, நான் இது வரைக்கும் எந்த பொண்ணு டச் பண்ணதும் கிடையாது, எந்த பையனும் டச் பண்ணினதும் கிடையாது. அப்பப்போ லைட்டாக சிகரெட் அடிப்பேன், அவ்வளோதான். ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன், அவ்வளோதான். எந்த தேவையில்லாத கெட்ட பழக்கம்லாம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். பரவாயில்லையே, மாஃபியாலையும் நல்ல மாஃபியாவாக தான் இருக்கேன், பரவாயில்ல, நல்லா தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான் சிரிச்சிட்டு நல்லா தான் சூஸ் பண்ணுறியா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், நானு தான் இந்த ஜியோனை மிரட்டுறதுக்கு ஒரு நல்ல பர்சனை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜியோனை மிரட்ட இந்த ஜிம்மின் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இந்த பக்கம் ஜிம்மின் தான், அப்படியா, அதுவும் கரெக்டு தான், இந்த ஜியோனுக்கு என்றைக்குமே ஜிம்மின் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறான். ஆமாம் ஆமாம், ஜியோனுக்கு எப்பவுமே ஜிம்மின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ஜிம்மினோட லிஃப்டில் அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஜிம்மினோ அவ்வளோ சாஃப்டாக வந்து ஜிம்மினுக்கு கிஸ் பண்ணுறான். இந்த கிஸ்ஸு அவ்வளோ அழகாக இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணிட்டு இப்போ ஜிகுக் 2 பேரும் தான் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. இந்த பக்கம் ஜிம்மின் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து மூவ் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே ஜிம்மினோட ஷர்ட்டை அப்படியே ஒவ்வொன்றா அன்பட்டன் பண்ணி ஸோ அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி அந்த ஃப்ளோரில் தான் போடுறான். அதே மாதிரி தான் ஜங்குக்கோட ஷர்ட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணி அப்படியே தூக்கி அந்த ஃப்ளோரில் தான் போடுறான். இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஜங்குக்கோட பாடி தான் பார்க்குறான். பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஃபுல்லாக டேட்டோ போட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. அவன் லாங் ஹேருக்கும் அந்த டேட்டோ போட்டதுக்கும் ஸோ அவன் பாடியில் வந்து ஷர்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஜங்குக்கு அவ்வளோ அழகாக இருக்கான். அதே மாதிரி இந்த பக்கம் ஜிம்மின் தான், அவனும் வந்து ஷர்ட் இல்லாமல் தான் இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே பால் மில்கி பாடியில் ஸோ அவ்வளோ அழகாக இருக்கான் ஜிம்மினும். இந்த பக்கம் ஜங்குக் தான், அவனோட ஐஸில் அவ்வளோ லவ் அண்டு கொஞ்சோண்டு லஸ்ட்டு. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் தான் அப்படியே போயிட்டு ஜிம்மினுக்கு சாஃப்டாக கிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிம்மினும் அப்படியே லைட்டாக மவுண்ட் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மினும் அவ்வளோ அழகாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே ஒரு எல்லோ கலர் லைட் மட்டும்தான் இருக்குது, ஒயிட் கலர் பெட்டில். ஸோ அந்த ரூமில் அவ்வளோ அழகாக இவங்க 2 பேர்த்தோட மூன் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அவ்வளோ அழகாக வந்து அந்த மேக்கவுட் சீன் போயிட்டுருக்குடா. ஸோ இப்படி ஒரு 3 hours போகுது. அந்த மேக்கவுட் சீன் அந்த சீன்லாம் முடிச்சுட்டு இப்போ 2 பேருமே அவ்வளோ டயர்டாக அந்த பெட்டில் படுத்திருக்காங்க. இப்போ
ஜிமின் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கும் அப்படியே ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜிமின் தான், ஓய் மாஃபியா, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ம் அப்படியே பேபி பாய், அதுக்குள்ளேயே டயர்டாயிட்டே என்ன, நான் இன்னும் நிறையா பண்ணணும்னு நினைக்கிறேனே. ஏண்டா மறுபடியுமா? போடா பொறுக்கி மாஃபியா, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், ஸோ அந்த சைடு திரும்பி படுக்கலான்ட்டு போகிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், ஒய் பேபி பாய் எங்கே, அதுக்குள்ளே டயர்டாயிட்ட, உன்னை விடிய விடிய வச்சு அப்படியே முறின்னு உரிச்சு உரிய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், ஏய் பொறுக்கி போடா, சும்மா பொறுக்கி மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் தான், பொறுக்கியா, பொறுக்கி தான், பொறுக்கி என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், மறுபடியும் ஜிமின் மேலே ஓவர் ஆகிறான். இந்த பக்கம் ஜிமின் தான், டேய் பொறுக்கி வேணாம், டயர்டாக இருக்குது, சொன்ன கேளு, டயர்டாக தான் இருக்குது, எனக்கும் டயர்டாக தான் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி ஒரு பேபி வச்சுட்டு எப்படி நான் சும்மா இருக்கிறது, சொல்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், மறுபடியும் போய் ஜிமின் மேலே ஓவர் ஆகிட்டு ஜிமின் கிஸ் பண்ணுறான்டா அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். இந்த பக்கம் ஜிமினோ அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு ஜங்குக்கு பேக் கிஸ் பண்ணுறான்டா. இப்படியே தான் இவங்களுக்குள்ள அந்த மேக்கப் சீன் போகுதுடா. ஸோ இவங்க எப்படியே உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டோம். நான் இந்த பாட் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒன் ஷார்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியலடா. நான் வந்து சும்மா ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன் ஐஜியில். ஸோ அதை மீன் பண்ணி தான் நான் இதை ஒரு ஸ்டோரியாக கொடுத்துருக்கேன். அந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏதோ எனக்கு தோணுச்சு அதான் போட்டேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களை இந்த ஸ்டோரி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா என்னன்னு எனக்கு தெரியல. கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கறி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றுங்க. ஸோ நல்லபடியாக சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே பாய். நான் நெக்ஸ்ட் ஆன் ஷாட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே பாய்.